எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே உரியது. ஆமென். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the Covenant of the Day. Today is 26th September 2025 Friday, வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு எழுப்பது சுகமளிக்கும் கூட்டம் வாங்க. கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் வாழ்வது என்பது இட்ஸ் நாட் ஈஸி திங்ஸ். இயேசுவை நம்புவது வேறு, அதாவது அவர் விசுவாசிப்பது வேறு, அவருக்கு கீழ்ப்படிவது வேறு. இன்னைக்கு நிறைய பேர் அவரை நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, அவ்வளவுதான் தவிர அவர் சொல்லுவதை கேட்டு வாழ்பவர்கள் கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர் தான் சீஷர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது அவர் சொல்வதற்கு கீழ்ப்படிவது. சரி, இன்னைக்கான வசனத்தை பார்ப்போம். ஆண்டவர் மார்க்கு சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வர்றோம். இன்னைக்கு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்த அவருடைய சொந்த ஊர்லேயே ஜனங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன, நம்ம ஊருக்காரன் தானே, இங்க இருக்காங்க எல்லாம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஆண்டவர் ரொம்ப விசனப்படுகிறார். என்ன சொல்றாரு பார்ப்போமே. மார்க் 6:6. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. And he marveled because of their unbelief. Then he went about the village in a circuit teaching. இயேசுவை அவர்கள் நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எவ்வளவு அற்புதம் செஞ்சா கூட இதுதானே அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா மாறாக இயேசுவை என்ன செய்தாரு? சுற்றி தெரிந்து அவர்களுடைய அவநம்பிக்கையை அல்லது அவர்களுடைய சிந்தனைகளை மாற்றுவதற்காக ஆண்டவர் முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வசனத்தை அவர்கள் கேட்கும் போது அங்கு ஒரு மாற்றம் வரும். When you hear the word of God, you allow yourself and you start to commit to the word of God, the Holy Spirit will transform your life. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நீங்கள் கேட்டு அதை விசுவாசித்து உங்களை அர்ப்பணம் செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே உன்னை மறுரூபமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமாதாங்களே. ஆண்டவர் அந்த ஊழியத்தை தான் செய்து வருகிறதாக நாம் பார்க்கிறோம். கிராமந்தோறும் போய் உபதேசம் பண்ணுகிறார். கடவுளுடைய ராஜ்யம் என்றால் என்ன, ரட்சிப்பு என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன, அது யார் கொடுக்க முடியும், அதை செய்ய முடியும், எதை நம்ப வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வருகிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, நீ இயேசுவை விசுவாசிக்கிறது மட்டும்தான் வைத்திருக்கிறாயா? இயேசு விசுவாசிக்கிற ஜஸ்ட் பிலீவிங், அவ்வளவுதானா? இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இயேசுவின் பெயர்ல ஞானஸ்தானம் எடுக்க கூட இயேசு கடவுள் நம்புறாங்க, ஆனா ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டா தெரிஞ்சு போயிடும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி, அப்புறம் நிறைய பிரச்சனை வரும் சிலர் கருதுகிறார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ என்னை ஏற்றுக்கொண்டாலே உனக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லி இருக்கிறார். நான் அக்னியை போட வந்தேன் என்று சொல்ல, அக்னினா என்னது? எரியும். இன்றைக்கு பார்க்கிறோம், உலகம் எரிஞ்சு கொண்டிருக்கிறது. சாத்தான் மிகவும் மும்முரமாக வேலை செய்து கொண்டு வருகிறான். ஒவ்வொரு நாட்டையும் சாத்தான் ஆளுகை செய்து கொண்டு வருகிறான். அப்படியே கேப்சரிங் ஆல் த நேஷன்ஸ், எஸ்பெஷலி கிறிஸ்டியன் நேஷன்ஸ். கவனிச்சிங்களா? கிறிஸ்தவ நாடுகளை சாத்தான் அகபரித்து கேப்சரிங், அவனுடைய கொடியை ஏற்ற பார்க்கிறான். அவனுடைய ராஜ்யத்தை கட்ட சதி பண்ணி எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறான். காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லாம் இயேசுவை நம்புறாங்க தான், ஆனா கீழ்ப்படியல. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்புகிறவர்களா, கீழ்ப்படுகிறவர்களா? இன்றைக்கு நம்புகிறவர்கள் தேவையில்லை, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் தேவைப்படுகிறது இந்த கடைசி நாட்களிலே. These last days we need people for Christ that obey the word of God, obey the Christ's word. Obeying, that's important. கீழ்ப்படியும் பொழுதுதான் நீ ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறுகிறாய். ஒப்பு கொடுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்காரு. உங்க பிள்ளைங்க உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா, உங்களுக்கு கீழ்ப்படிந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னா யோசிச்சு பார்த்தீங்களா? அதே போலதான் நீ ஆண்டவர் கீழ்ப்படிந்தாதான் ஆண்டவருக்கு சந்தோஷம்.
நீயே உன்னை நினைத்து கொண்டு உன் வழிகளை செவ்வை பண்ணி கொண்டு இருக்கலாம் நினைக்காத, அது நடக்காது. முன்னிலைமையிலும் பின்னிலைமை மோசமாகிவிடும் என்று இயேசு சொல்லுகிறார். So you have to be very careful. நீ எப்படி வாழ்கிறாய், என்ன செய்கிறாய் என்பதை நீ நிதானித்து ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவனோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை கரம்பிடித்து நடத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்கள் உன்னை கண்டடைவார்கள் என்ற வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய வசனத்தின் உண்மைகளை தொடர்ந்து காண உதவி செய்யுங்க. கேட்டு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Those who are listening your word and committing, Lord, let your mighty blessing end upon them, Lord. We praise you, we thank you. நன்றி தகப்பனே, ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Dear brother and sister, சகோதரனே, சகோதரியே, வசனங்களை கேட்டு கீழ்ப்படுகிறது இருக்கிறதே, அதோட சிறந்த ஒரு ஆசீர்வாதம் எதுவுமே இல்லை. Listening and obeying is the best blessing. Take care and God bless.